பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு நம்ம 60ஆம் கல்யாணம் சஷ்டிப்த பூர்த்தி எதற்காக நடத்துகிறாங்க, ஏன் நடத்துகிறாங்க, அதனுடைய முக்கியத்துவம் தெரிந்து கொள்ளலாம். இந்த பரவலாக பிள்ளைகளால் பெற்றவர்களுக்கு 60ஆம் திருமணம் தடமுடலாக நடத்தி வைக்கின்றார்கள், இல்லைன்னா கோயிலில் நல்ல ஹோமங்கள் செய்து நடத்தி வைக்கின்றார்கள். ஏன் இந்த 60ஆம் வயது பிறந்த நாளுக்கு இவ்வளவு சிறப்புன்னு பார்த்தா, ஒருவர் பிறந்து 60 ஆண்டுகள் நிறைவடைந்து அடுத்து வரும் நாள் சஷ்டிப்த பூர்த்தி ஆகும். அன்றைய தினம் அவங்க பிறக்கும் போது பிறந்த நேரத்திலே கிரகங்கள் எல்லாம் எந்த வீட்டில் இருந்தார்களோ அதே நிலையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மாறி உருவாகும். அதனால தான் அந்த 60ஆம் ஆண்டு நிறைவு விழா அந்த பிறந்த நாளன்று இருந்த கிரக அமைப்பு ஆண்டு மாதம் மாறாமல் கிடைக்கும். இதில் ஆயுள்ல ஒரு பாகம் முடிந்து மறுபாகம் ஆரம்பிக்கின்றது. அன்று முதல் அவர்கள் ஒரு புது பிறவி எடுத்து ஆயுளை அவர் முடித்து விட்டார் என்பதால் திரும்பவும் திருமணம் செய்து வைப்பார்கள். இதை 60ஆம் கல்யாணம் சஷ்டிப்த பூர்த்தின்னு சொல்றோம். பூமியிலே நம்ம பிறந்த நாளிலிருந்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளும் செல்ல செல்ல நம்முடைய ஆயுட்காலம் குறைந்து கொண்டே வரும். இறைவனை நோக்கி முன்னேறுகின்றோம் என்று எண்ண வேண்டும். 60 வயதிற்குள்ளே எல்லா ஆசைகளையும் அறவே நீக்கிய பிறகுதான் சஷ்டி பூர்த்தி என்னும் 60ஆம் ஆண்டு நிறைவு விழாவை நாம் கொண்டாடுகிறோம். 60 வயதில் ஐம்புலன்களால் வரும் ஆசையை வென்ற பின் தான் தனது என்ற பற்றையும் துறந்து தன்னுடைய மகன் மகள் சொந்த பந்தம் என்ற கண்ணோட்டமெல்லாம் மறைந்து அனைவரும் தம் மக்களே, அனைத்து உறவினர்களும் நண்பர்களும் நம் பக்கமே என்ற எண்ணம் 70 வயது நிறைவிலே பூர்த்தியாக வேண்டும். அப்போ பீமரத சாந்தின்னு சொல்கிறோம். 70வது வயதிலே நம்மை சுற்றியுள்ள எல்லா உயிர்களிலும் இறைவனை காண முயற்சிக்க வேண்டும். ஒவ்வொரு உயிரிலும் உரையும் இறைவனுடன் உரையாட பழகிக்கொள்ள வேண்டும். சாதி மதம் இனம் செடி கொடி மனிதன் விலங்கு உயிருள்ளது ஜடப்பொருள் அனைத்திலுமே இறைவனும் காணும் நிலையை 80ஆம் வயதில் பெறும்போதுதான் சதாபிஷேகம் ஏற்கும் தகுதி பெறுகின்றோம். சஷ்டிப்த பூர்த்தி என்று பூஜையில 64 கலசங்கள்ல தூய நீர் நிரப்பி மந்திரங்கள் மூலம் அந்த நீரை புனிதப்படுத்தி அபிஷேகம் செய்வதன் காரணமாக 64 கலசங்களும் 60 ஆண்டு தேவதைகளையும் அவற்றிற்கு அதிபதிகளான அக்னி, சூரியன், சந்திரன், வாயு ஆகியோரை குறிக்கும். பிரபவ ஆண்டு முதல் விரோதி கிருதி வரை உள்ள 15 ஆண்டுகளுக்கு அக்னி பகவான் அதிபதி. ஆங்கிரச முதல் நல வயது வரை நல வருடம் வரை உள்ள 15 ஆண்டுகளுக்கு சூரியன் அதிபதி. ஈஸ்வர முதல் துன்மதி வரை உள்ள 15 ஆண்டுகளுக்கு சந்திரன் அதிபதி. அதே மாதிரி சித்திரபானம் முதல் அச்சய திதி வருட வரையில் உள்ள 15 ஆண்டுகளுக்கு வாயு பகவான் அனுமதி. ஆணுக்கு 60 வயது நிறைவடைந்து 61 துவங்கும் போதும் 70 முடிந்து 71 துவங்கும் போதும் பவள விழாம்பாங்க. 81 வயது தொடங்கும் போது முத்து விழான்னு சொல்லுவாங்க. இந்த 3 பலன்களையும் எவர் ஒருவர் தம்பதியினர் பெறுகின்றார்களோ அவர்களுக்கு இறைவனுடைய கடாட்சம் நன்கு இருக்கின்றது என்ற அர்த்தம். 60 வயது தாண்டிட்டாலே நம்ம அடாப்டபிலிட்டிக்கு போயிடணும். நமக்கு இது தேவை அது தேவைன்னு சொல்லாமல் இருக்கின்ற சூழ்நிலையை அனுசரித்து குடும்பத்தினரோடு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதான் நம்ம அவங்கள ஒரு சுமையாக கருதாமல் பெரியவர், நமக்கு உரியவர், அவர்களுடைய அனுபவம் நமக்கு ஒரு பாடமாக இருக்கும், அவருடைய ஆலோசனையை கேட்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு உருவாகும். அதே போல தொணன்னு பேசிட்டு இருக்கக்கூடாது. அதே போது சின்ன குழந்தைகளாக 2-3 வயது இருந்ததுன்னா அந்த குழந்தை என்ன பேசினாலும் பெரியவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் 60 வயது முடிந்து எதையாவது இது பண்ணோம்னா பாரா பெருசு நம்ம வளர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால பேச்சை குறையுங்கள், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள், அடாப்டபிலிட்டி, எல்லோருக்கும் சுற்றுச்சூழலை அனுசரித்து குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு பாரமாக இருக்காமல் நலமோடு தேவையான பொழுது அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி செயல்பட வேணும். அதே மாதிரி கூடிய வரைக்கும் அவங்க உணவு கட்டுப்பாட்டையும்
ஆசையை அடக்கி ஒரு நடைப்பயிற்சி இதையும் சரியா செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்கள் சதாபிஷேகம் காண்பார்கள், பவள விழா, முத்து விழா போன்ற வைபவங்களை எடுப்பார்கள். எல்லாம் வல்ல இறைவன் எல்லோருடைய உள்ளத்திலும் இதயத்திலேயே தான் குடியிருக்கின்றான். அதனை நம்முடைய இதயத்தை நல்ல முறையிலே நாம் செவ்வனே அன்பாகவும் பண்பாகவும் ஒழுக்கத்தோடும் எல்லோரையும் அனுசரித்து சென்று தேவையான பொழுது அவர்களுக்கு ஆலோசனை கூறி வழிநடத்தி செல்லும் போது நம்முடைய அனுபவம் அவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும். அவர்கள் எல்லா வளமும் நலமும் நம்முடைய ஆசீர்வாதத்தால் பெறுவார்கள். ஆகையினாலே இந்த சஷ்டிப்த ஊர்த்தி முதல் நம்ம சதாபிஷேகம் வரை இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லா வளமும் நலமும் இறைவன் அருளால் பெற்று எல்லா மகிழ்ச்சிகளையும் பெற வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.